அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னா அத்தஹியாத்து துவா. ஓகே, அதாவது நம்ம தொழுகை நெருப்பில் ஓதக்கூடிய துவா. இதோட அர்த்தம் புரிஞ்சு படிக்கும்போது தான் அந்த தொழுகையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இதோட அர்த்தம் நான் எடுக்கிறேன். ஏன்னா அது முக்கியமாக இந்த துவா ஓதணும். ஏன்னா அது தொழுகையில் இருப்பில் கட்டாயமாக இது மட்டும்தான் ஓதணும். அடுத்து உள்ள அந்த செலவாத்தோ இல்லை நம்ம தஜ்ஜாலுடைய இந்த தீங்கு, அதுக்கடுத்து நரகத்துடைய தீங்கு இதெல்லாம் கேட்குறது ஆப்ஷனல் தான். பட் இது இந்த துவா என்ன அப்படின்னா கட்டாயமான முறையில் நம்ம ஓதி ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான துவாக்கள் ரசூலுல்லாஹ் மேலே செலவாத் ஓதுறது அதெல்லாமே நமக்கு ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம ஓதலாம், ஓதாமலே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த துவா கண்டிப்பான முறையில் ஓதணும் அப்படிங்கிறதுனால இதோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. நோட் இதில் என்னென்னா கடைசியில் அதோட அர்த்தத்தை வேர்ட் பை வேர்டும் கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அரபிக் ரீட் பண்ண தெரியாதவங்களுக்கு அரபிக்கில் தெரியாதவங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட மீனிங்கும் கொடுத்துருக்கேன் வித் ஆதாரத்தோட. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். அத்தஹியாத்து அப்படின்னா கண்ணியம்னு அர்த்தம். அத்தஹியாத்துனா எல்லா விதமான கண்ணியம். அத்தஹியாத்து எல்லா விதமான கண்ணியம். இந்த அல் அப்படிங்கிறது இங்கே அல் அப்படின்னாலே அந்த அப்படின்னு அர்த்தம். அந்த இந்த அர்த்தம். இந்த இடத்துல எல்லா வகையான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். எல்லா அத்தஹியாத்து அப்படிங்கும்போது எல்லா விதமான கண்ணியம். லில்லாஹி லில்லாஹி அப்படின்னா ரெண்டு வார்த்தை அங்கே இருக்குது. லீ ப்ளஸ் ஃபஸ்ட் என்னன்னா லாம் லீ ப்ளஸ் அல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வார்த்தைகள் இங்கே இருக்குது. லீனா இக்கு அப்படின்னு அர்த்தம், அல்லாஹி அப்படின்னா இறைவனுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை என்னன்னா லில்லாஹி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா லாமுக்கு லாம் சேரு லீ, லாம் கெசரு லீ வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன அப்படின்னா கடைசியில் கசர் தான் வரும். சரிங்களா? ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. லீ அப்படின்னா அதாவது லாம் சேரு லீ அப்படின்னு சொல்லிட்டு லீ வரக்கூடிய வார்த்தைக்கு அதுக்கு அடுத்துள்ள வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு என்னென்னா கசர் தான் வரும். லீ ப்ளஸ் அல்லாஹி. அல்லாஹி ஹேக்கு என்னென்னா கசர் வந்திருக்கு, சேர் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி வரும். ஸோ ஓகே, அத்தஹியாத்து அப்படின்னா எல்லா விதமான கண்ணியம். லீ இக்கு, லீனா என்னன்னா இக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு உடைமையை குறிக்கும். எனக்குரியது உனக்குரியது அப்படின்னு சொல்கிற மாதிரி. லில்லாஹி அப்படின்னா அல்லாஹினா அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்குரியது. அப்போ அத்தஹியாத்து லில்லாஹி எல்லா விதமான கண்ணியம் யாருக்குரியது என்றால் லில்லாஹி அல்லாஹ்வுக்குரியது. இன்னும் அதை விடலை. வா அப்படின்னா இன்னும். இந்த வாங்கிறது எதோட கண்டினியூஸ் அப்படின்னா எதை இணைக்குது அப்படின்னா இந்த அத்தஹியாத்துவை இணைக்குது. இதுல இருந்து என்ன அப்படின்னா இங்கேயே அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? அரபிக்கில் டைரெக்டாக அர்த்தம் வராது. ஓகேவா? நான் அவனை அடித்தேன்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம சென்டென்ஸாக சொல்லும்போது அந்த மாதிரி வராமல் பின்னாடி இருந்து அர்த்தம் வரும், நடுவில் இருந்து அர்த்தம் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சில இது டைரெக்டாகவும் அர்த்தம் வரும். அத்தஹியாத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது எல்லா விதமான கண்ணியம்னு சொல்லனால இந்த வாவோட இது என்ன அப்படின்னா இணைக்கும். வா அப்படிங்கும்போது இன்னும், அண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் என்ன அப்படின்னா இன்னும் எதெல்லாம் அப்படின்னா அஸ்ஸலவாத்து எல்லா விதமான தொழுகை. ஓகேவா? எல்லா விதமான தொழுகை, எல்லா விதமான பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான தொழுகைகளும் இன்னும் மறுபடியும் என்ன அப்படின்னா அது என்னன்னா அந்த அத்தஹியாத்துவை இணைக்குது. சரியா? இன்னும் அத்தய்யிபாத்து எல்லா விதமான நல்லறமும். அப்போ அலிஃப்லாம் வர்றதுனால எல்லா விதமான அர்த்தம் வருது. சரியா? அப்போ அத்தஹியாத்து லில்லாஹி அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான கண்ணியமும் உரியது. இன்னும் அஸ்ஸலவாத்து இன்னும் தொழுகையும் உரியது. இன்னும் அத்தய்யிபாத்து இன்னும் நல்லறமும் உரியது. யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கே உரியது. ஓகே, இந்த அர்த்தம் இதோட முடியுது. ஓகே, இதோட முடியுது. அதுக்கப்புறமா செகண்ட் என்ன அப்படின்னா அஸ்ஸலாமு என்ன அப்படின்னா அஸ்ஸலாமுனா சாந்தி உண்டாகட்டும். ஓகே, சாந்தி உண்டாகட்டும். இப்போ இந்த அஸ்ஸலாமு இந்த வாவோட இணையுதா அப்படின்னா கிடையாது.
எப்போ வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சாந்தி உண்டாகட்டும். இது யார் மீது அப்படின்னா அலேக்க. அலேக்க அப்படிங்கிறது 2 வார்த்தை இருக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வார்த்தை அலான்னு ஒரு வார்த்தை ப்ளஸ் கேன்னு இருக்கு. ஓகே, கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. கே அப்படின்னா நீ, உனது, அதாவது இங்கிலீஷில் யூம்பாங்கல்ல அது. ஓகே, நீ, உனது அப்படின்னு அர்த்தம். அலா அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். அலா அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். அலா அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். அப்போ உன் மீது சாந்தி உண்டாகட்டும். யார் மீது சாந்தி உண்டாகட்டும்? ஐயுஹா. ஐயுஹா அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தவங்களை அரபிக்கில் வந்து நம்ம வந்து கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யா முசம்மில் இங்கே வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ அந்த யா, ஓ அப்படின்லாம் நம்ம கூப்பிடுவோம். ஸோ இங்கிலீஷில் வந்து ஓ அப்படிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓ கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அழைப்பு சொல் தான் ஐயுஹா. அரபிக்கில் வந்து ஐயுஹான்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஐயுஹா ஐயுஹன் நபியு. ஐயுஹன் நபியு. நபினா முகமது நபி. நபி ஓ முகமது நபி, ஓ முகமது நபியே மீது சாந்தி உண்டாகட்டும். அப்போ நம்ம மீது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள நம்ம மரியாதை கொடுக்கறதுனால நம்மளோட தமிழ் வழியே இருக்கிறது. அரபிக்கில் கே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்ம தமிழில் எழுதுகிற போது நம்ம உங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் உங்கள் மீது நம்ம என்ன சொன்னால், இது வந்து ஒருமை. கேங்கிறது ஒருமைக்குள்ள ஒரு வார்த்தை. ஏன்னா அது முகமது நபியை மட்டும் குறிக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? அதனால் கே அப்படிங்கிறது ஒருமைக்குள்ள வார்த்தை. ஸோ நம்ம சொல்லும்போது உங்கள் அப்படின்னு மரியாதைக்காக நம்ம சொல்லுவோம். அப்போ உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இன்னும் ரஹ்மத்துல்லாஹி. ரஹ்மத்னா அருள். இன்னும் இந்த வாங்கிறது இந்த அஸ்ஸலாமோட இணையுது. ஓகேவா? இந்த அஸ்ஸலாமோட இணையுது. உங்கள் சாந்தி உண்டாகட்டும். இன்னும் என்ன அப்படின்னா என்ன உண்டாகட்டும்? ரஹ்மத் உண்டாகட்டும். ரஹ்மத் மீன்ஸ் அருள் உண்டாகட்டும். இல்லாஹி அல்லாஹ்வுடைய. ஹி அப்படின்னு முடியுது அப்படின்னா என்னென்னா உரிய அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை குறிக்கும். லீ எப்படி உரிய அர்த்தத்தை குறிக்குமோ அதே மாதிரி அது வந்து கெசரில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது உரிய அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை குறிக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். முகமது நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சாந்தியும் என்ன செய்யட்டும்? உண்டாகட்டும். இன்னும் அதே மாதிரி இந்த வாங்கிறது நசலாமோ எனக்கு. ஓகேவா? ரஹ்மத்தையும் பரக்காத்துக்கும் எனக்கு. ஓகேவா? இன்னும் ஹூங்கிற வார்த்தை தனியாக வரும். ஓகே, பரக்காத்து அப்படிங்கிறது தனியாக வரும். பரக்காத்து. இன்னும் பரக்காத்துனா பாக்கியம், அந்த மாதிரி அருள் பாக்கியம் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் வரும் பரக்காத்துஹு. ஸோ பரக்காத்துஹு. இன்னும் பாக்கியமும் உண்டாகட்டுமாக. ஹூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரின் மீது என்ன அப்படின்னா அதாவது இந்த ஹூங்கிறது வந்து கேவை வந்து குறிக்கும். சரியா? கேவும் ஹூவும் இந்த இடத்துல ஒரே ஆளை தான் குறிக்கும். முகமது நபி தான் குறிக்கும். ஓகேவா? அப்போ ஓ முகம்மதே உங்கள் மீது சாந்தியும் அல்லாவின் சாந்தியும் அல்லாவின் அருளும் இன்னும் அல்லாவின் ஹூங்கிறது வந்து என்ன அப்படின்னா முகமது நபியை குறிக்கிறது இல்லை, அல்லாவை குறிக்குது. அவன் ஹூங்கிறது அவன் அர்த்தம். ஹூங்கிறது என்ன அப்படின்னா அவன் அர்த்தம். அவன்கிறது அல்லாவை குறிக்கி. கேவும் ஹூவும் ஒரே ஆளை குறிக்கல, ஆனால் ஒருமையை குறிக்கி. கேங்கிறது முகமது நபியை குறிக்கி, ஹூங்கிறது அல்லாஹவை என்ன செய்யுது? குறிக்கி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஹூங்கிறது அல்லாவை குறிக்கி. அப்போ அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் என்ன அப்படின்னா உங்கள் மீது உண்டாகட்டுமாக நம்ம என்ன செய்கிறோம்? முகமது நபிக்கு துவா செய்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இதோட அர்த்தம் பாருங்க. எல்லா விதமான கண்ணியங்களும் தொழுகைகளும் நல்லறங்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. நபியே உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் பாக்கியமும் உண்டாகட்டுமாக. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். இதோட மீனிங் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா அத்தஹியாத்துனா என்னது? எல்லா விதமான கண்ணியமும் பார்த்தோம். ஓகேவா? லில்லாஹினா அல்லாஹ்வுக்கே உரியது. அஸ்ஸலவாத்து இன்னும் பார்த்தோம். அப்படின்னு பார்த்தோம். அஸ்ஸலவாத்துனா தொழுகைகளும், இன்னும் தொழுகைகளும், அதான் தொழுகைகளும் சொல்லுவாங்க. சரியா? தொழுகைகளும் அப்படிங்கிறது இன்னும் அப்படிங்கிற குறிக்கு. ஓகேவா? தையிபாத்து
நல்லறங்களும் இன்னும் நல்லறங்களும். அடுத்து என்ன அப்படின்னா அஸ்ஸலாமு சாந்தியும் அலைனா உங்கள் மீது ஐயுஹா ஓ அந்நபியு அப்படின்னா நபியே வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்து அப்படின்னா கருணை அருள் இல்லாஹி அல்லாவுடைய அருள் பரக்காத்துகு என்னது பரக்காத்துகு அவனுடைய பாக்கியம் அவனுடைய மேலும் இன்னும் அவனுடைய பாக்கியம். அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.